சொல்லு. என்னால் முடியாது. அதான் நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு, என்னை வெறுப்பேத்தாத. பணமா? ஏங்க ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே என் கையில் பணம் இல்லாமல் போயிடுது. சரி, ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு அனுப்புகிறேன். இங்கே பாரு, என்னை வெறுப்பேத்தாத. ஃபோனை வெய்யி. சரி சரி, ஃபோனை வைப்பா. பணம் என்ன மரத்தில் காய்க்குது? என்னோட பர்ஸு, என்னோட பர்ஸு, பர்ஸு அண்ணா. ராஜு, இங்க வா. ராஜு, இங்க வா. எனக்கு ஒரு கோட்ரு, அதுக்கு அப்படியே சைட் டிஷ் எடுத்துட்டு வா. அட, என்ன பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, போ. ஜெகி, நீ லாஸ்ட் டைம் சொன்ன அடுத்த டைம் வரும்போது எல்லா பாக்கியும் தீத்துறேன்னு சொன்னேன். எப்பா, தரேன்ப்பா. சரி, போய் ஒரு கோட் எடுத்துட்டு வா, போ. சாரி, மேனேஜர் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீ பழைய பாக்கியை கொடுக்குற வரைக்கும் சரக்கும் சாப்பாடும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன? மேனேஜருக்கு என்ன திமிரு? கடந்த 3 வருஷமா நான் இங்க ரெகுலர் கஸ்டமர். வந்து 3 மாசம் தான் ஆகுது, எனக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னாரா? புது மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு. அந்த ஆள் சேட்டோட மச்சான். அவர் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வேலை பண்ண, போய் மேனேஜர் கூப்பிட்டா, போ. சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே நான் 3 வருஷம் கஸ்டமரு. நான் இங்கே என்னோட கணக்கு வச்சிருக்கேன் சார். அப்புறம் இந்த ராஜு சொல்கிறான். சரியா தான் சொல்லியிருக்கிறான். இனிமே யாருக்கும் கடன் கொடுக்க போறது இல்ல. இதுக்கு மேல சரக்கு வேணும்னா பழைய பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா சரக்கு கிடையாது. அது என்னன்னா சார், எனக்கு உங்களோட ரூலை பற்றிலாம் தெரியாது. என்னோட பேக்கெட்டில் இருந்து பாருங்க, திருடிட்டாங்க. நான் நாளைக்கு பணம் கொடுத்துறேன் சார், நாளைக்கே கொடுத்துருவேன் சார். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார். அதான். காசு இருந்தா குடி, இல்லைன்னா வெளில போய் அங்கேருந்து. சார் சார், ஒரு நிமிஷம். சார், இதை வச்சுக்கோங்க. இது சுத்த தங்கம் சார். என்ன சார் சந்தேகமா போகிறீங்க? உண்மையிலே தங்கம் சார். அது என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். இங்க பாருப்பா. எஸ் சார். நம்மளுடைய பர்மனன்ட் செட் இருக்காருல்ல? ஆமா சார். இதை அவர்கிட்ட கொண்டு போய் ஒரிஜினலா என்னன்னு பார்த்துட்டு வா, போ. எஸ் சார். ஹேமந்த் சார், இது உண்மையான தங்கமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க சார். தங்கம்தான் சார். ஒரிஜினல் தங்கம் தான் சார். அப்படியா சொல்கிறேன்? ஆமாம் சார். பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல இது ஒரிஜினல். நீங்கள் என்ன போய் தேவையில்லாமல் சந்தேகம்லாம் பட்டீங்களே சார். எல்லாரும் முன்னாடியும் என்ன போய் இன்சல்ட் பண்ணிட்டீங்களே. இங்கே பாரா. எஸ் சார். இவர் எவ்வளோ சாருக்கு கேட்குறாரோ சாருக்கு கொடு. ஓகே சார். உக்காரு கொண்டு வரேன்.
சார், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். அவன் ஒண்ணுமே இல்லாதவன் சார். அவனை எனக்கு 3 வருஷமா தெரியும். ஆனா அவன்கிட்ட எப்படி சார் தங்கத்தோடு இருக்கும்? கண்டிப்பா இது அவன் தான் இருக்காது. எனக்கும் தெரியும்டா. ஆனா அதனால நமக்கு என்னடா வந்துச்சு? ஒருவேளை இந்த கமலை அவன் எங்கேயாவது திருடிட்டு வந்திருந்தா, இல்ல யாரையாவது கொண்டுட்டு எடுத்துட்டு வந்திருந்தா, இந்த விஷயம் சிஐடி வரைக்கும் போயிடும். அப்புறம் சிஐடிங்க நம்மள விட மாட்டாங்க. அப்புறம் நம்ம நிலைமையே மோசமாயிடும். சார், நீங்க சிஐடிக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஜக்கியை சமாளிக்கிறேன். அட, இந்த ஜக்கி எங்க போனா? சார், அந்த ஜக்கியை காணோம். எது? எங்கடா போயிருப்பான்? நீ வெளில போய் முதல்ல பாரு. எஸ் சார். ஹலோ, சிஐடி சார். அப்ப நீ சொல்றது ஜகிக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, இவ்வளோ காசு கொடுத்து இந்த நகையை வாங்குறதுக்கு? ஆமா சார். கென்ட்ரிக்காவில் சாதாரண ஒரு கைடு சார். தங்கத்தோடு வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட எப்படி சார் பணம் வரும்? சரி, ஜகியை பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாளா தெரியும்? 3 வருஷமா அவனை தெரியும் சார். தினமும் நைட்டு இங்கே தண்ணி அடிக்க வருவான். அது மட்டும் இல்லாம 1 வாரமா கடன் சொல்லி தான் சார் குடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு வந்து இந்த காஸ்ட்லியான தங்க கம்மலை கொடுத்து சரக்கு வேணும்னு கேட்குறான். அதான் எனக்கு டவுட் வந்துடுச்சு சார். ஒருவேளை ஜக்கிக்கு தண்ணி அடிக்கிறது பழக்கம்னா தண்ணிக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்ல சார்? அவன் ஒரு பொண்ணோட கம்மலை திருடி இருக்கானா, அது டைரக்டா போலீஸ் கேஸ் ஆயிருக்குமே. இதுல சிடி என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இந்த கமலா அந்த பொண்ணை கொண்டு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா நிக்கல், நீ சொல்றது உண்மைதான். இந்த ஜக்கியோட மொத்த ஜாதகத்தையும் நம்ம எடுக்கணும். சார், அந்த ஜக்கியை காணோம். 2 நாள் வீட்டுக்கும் வரலையா. அவனோட வீடே காலியாக இருக்கு சார். அவனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் தான் கிடச்சிது. வீட்டில் இல்லைன்னா என்னையா, வேலைக்கு வந்திருக்கானான்னு போய் பார்க்கலாமே. கொஞ்சம் இருங்க. ஆமாம் சார், ஜக்கி ஒரு கைடு தான். நேற்று உன்னை பார்த்தீங்களா? மதியம் 12 மணிக்கு பார்த்தேன். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மேலே இருக்கிற குகையை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனான். அவரை கடைசி எப்போ பார்த்தீங்க? இங்கே தான் ஒரு 12:40 இருக்கும். அப்போ பார்த்தேன். 12:40? டேய், உன் மேலே முடிஞ்சுதா? அங்கே உங்களை டைம் பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ எங்கே போகிற? மேலே போகிறேன். மேலையா? மேலே என்ன இருக்கு? கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் என்ன வேலை? அதான் சொல்கிறேன்ல, வேலை இருக்குன்னு. அதுக்கப்புறம் எங்கே போனா? அதான் அங்கே மேலே, இன்னும் மேலே. அங்கே எதுக்கு போனான்லாம் தெரியாது. அந்த குரூப்பில் பொண்ணுங்க யாராக இருந்தாங்களா? ஆமாம், ஒரு 3-4 பொண்ணுங்க இருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாங்க போய் பார்க்கலாம் அப்படி எங்கே தான் மேலே போனான்னு. எல்லாரும் பிரிஞ்சு போய் பார்க்கலாம். நீ போய் அங்க பாரு.
ரத்தம். பங்கஜ், பூர்வை, ஏ நிக்கல். சொல்லுங்க சார். இந்த காஞ்ச அலையில ரத்தம் இருக்கு பாரு. இங்கதான் என்னமோ ஆயிருக்கு. அட கடவுளே, அங்க பாருங்கய்யா. இலையெல்லாம் நீக்கி பாருங்க. சார், இவன் ஜக்கி கிடையாது. சார், இவன் ஜக்கி இல்லைனா வேற யாரா இருக்கும்? ஐடியா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பேக்கெட் காலியா இருக்கு சார். எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்படின்னா இந்த இலையில இருக்கிற ரத்தம் இவனுடையது இல்லை. ஏன்னா இவன் உடம்புல எந்த காயங்கையும் அப்புறம் கீரல் கூட இல்லையே. அப்புறம் இவன் பாக்கெட்லயும் பணக்காசு எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த கொலை திருட்டுக்காக நடந்திருக்குமா? அப்படியும் இருக்கலாம். ஆனா இந்த ஆளுக்கு இந்த டவுனுக்கு வந்து என்ன வேலை? சார், சார், இந்த துணி இதுலயே ரத்தக்கரை இருக்கு. டீசல் ஸ்மெல் அடிக்குது. கூடவே கிரீஸ் ஸ்மெல் வேற இருக்குது. ஒருவேளை மெக்கானிக்கா இருப்பானோ? நிக்கேல், பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போயிடுங்க. சார், நான் ரொம்ப லக்கி உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அப்போ நாம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப பொறுப்பாக வேலை செய்வோம் இல்லை? கண்டிப்பா சார். உங்க மேலே எனக்கு எப்பவும் பெரிய மரியாதை இருக்கு. போதும் போதும், என்ன ரொம்ப ஓவராலாம் புகழாதப்பா. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். டாக்டர் தாரிகாவும் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான டாக்டர், நல்ல பொண்ணும் கூட. ஆமாம் சார், அவங்க கிட்ட கூட என்னால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அவங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. என்னங்க சார்? ஹேமந்த், நீங்கள் 2 பேரும் ஒன்றா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு எதுவும் புரியல சார். ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போகிற. ஓ, இதான் விஷயமா? இன்னும் இதான் விஷயமா? எல்லாம் காத்துல தான் போகுது. ஆனா உன் பழக்கம் போகலப்பா. இன்னைக்கு வெறுங்கையோட தான் போக வேண்டியிருக்குமா? இதுக்கு முன்னாடி எப்பாவது வெறுங்கையோட போயிருக்கீங்களா? எத்தனை தடவை? கமான்பா. சரி, நீ சொல்லுப்பா. இங்க பாரு பாஸ், இந்த காஞ்சி போன இலைகள்ல இது இருக்க இந்த பிளட் சாம்பிள், இதோட டிஎன்ஏ, இது இந்த துணியில இருக்க இந்த ரத்தம், இதோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அப்படியா? அப்புறம் இந்த டிஎன்ஏ ஒரு பொண்ணோடது, 20-22 வயசு பொண்ணோடது. நீ என்ன சொல்ற? பொண்ணுதா? அதுவும் 20-22 வயசு பொண்ணா? ஆமா பாஸ். 20-22 வயசு பொண்ணா? பொண்ணா? ஆனால் ஒரு கேள்வி சார். எந்த துணியில் அந்த பொண்ணோட ரத்தம் இருக்கோ அதே துணியில் டீசலும் கிரீஸும் இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் வைபவ். எவன் ஒருத்தன் இந்த பொண்ணை தாக்குடானோ அவன் ஒன்று மோட்டார் மெக்கானிக்கா இருக்கணும், இல்ல டிரைவர், இல்ல கிளீனரா இருக்கணும். சார், அந்த ஆளுகிட்ட அந்த பொண்ணோட காது கம்மல் இருந்திருக்கு. ஆனா அந்த ஆளுக்கு இந்த டீசல் கிரீஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன்னா அவன் டிரைவரும் கிடையாது, கிளீனரும் கிடையாது. ஜக்கிக்கு இந்த விஷயத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது, அது தெளிவா தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ரத்தக்கரை படிச்சிருக்கிற அந்த துண்டு துணி யாரோடுதுன்னு. இல்லை சார், இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை சார்.
சார் இந்த கென்னடி கேஸ்ல என்ன நடக்குதுன்னே புரியல சார். ஏன் அப்படி சொல்ற? சார் நேற்று விஎன் காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிக்னிக்காக வந்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பொண்ணு காண போயிட்டா சார். அப்படின்னா சரி, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? எப்படின்னு தெரியல சார். கொஞ்ச நேரத்தில் அவங்க பஸ் கிளீனரும் காண போயிட்டான் சார். கிளீனரா? ஆமாம் சார். துணியில டீசல் அப்புறம் கிரீஸ் இருந்திருக்கு. அப்போ மேலே இருந்த பணம் கிளீனருடையது தான். என்ன சார் கொடுமை அது? ஒரே காலேஜில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு அப்புறம் கிளீனரு எப்படி காணாம போவாங்க? அப்படின்னா இதுக்கான பதில் அந்த விஎன் காலேஜில் தான் கிடைக்கும். ஆமாம் சார், இவன் கேஷவ் தான். முந்தா நேற்று என்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்தான். நான் இவனை கிளீனராக வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் சார். முந்தா நேத்து வேலைக்கு சேர்த்துருக்கீங்க. நேத்து அவன் இறந்தும் போயிட்டான். சரி, இந்த கேஷவன்றது யாரு? அவன் எங்க இருக்கான்? அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். இதை பற்றி நான் எதுவும் விசாரிக்கல சார். என்ன? ஏன் எதுவும் விசாரிக்கல? எதுவும் விசாரிக்காம அவனை வேலைக்கு வச்சுப்பீங்களா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? சாரி சார், 2-3 நாள் காலேஜ் ட்ரிப் போக வேண்டியிருந்தது. என்னோட பழைய ட்ரெயினர் அவன் ஊருக்கு போயிட்டான். அதனால வேற வழி இல்லாம நம்ம கேசவை அனுப்பி வச்சேன். அப்புறம் உங்க காலேஜ் சேர்ந்த ஒரு பொண்ணு காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டோம். ஆமா சார், சுரபி எங்களோட ஃப்ரெண்டு. அவளையும் நேத்துல இருந்து காணோம் சார். எப்படி காணாம போனா? மேம், அவளும் எங்க கூட கேண்டி கேவை சுத்தி பார்க்க வந்திருந்தா. அங்கதான் அவ காணாம போயிட்டா. நாங்க போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனா அவளை பத்தி எதுவும் தெரியல. கடைசியா நீங்க சுரபியை எப்ப பாத்தீங்க? சார், நாங்க கேண்டி கேவ்ல இருக்கும்போது சுரபியும் ரிச்சாவும் டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. ஹலோ மேடம், இங்கே நீங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டு இருங்க. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன இது? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சுரபியும் ரிச்சாவும் இன்னும் வரவே இல்ல. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. எனக்கு நெட்வொர்க் கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கும் நெட்வொர்க் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது? அவங்க என்ன குழந்தைங்களா? 2 பேரும் வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே போய் பார்ப்போம். ஓகே? எப்பா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாமே. ரொம்ப டயர்டா இருக்குல்ல? பிரியா, நீ சொல்றது கரெக்ட். நம்ம கீழே போலாம். நீங்களாம் இங்கே இருங்க, நாங்க கீழே போயிட்டு வந்துடுறோம். ஆமா, லெட்ஸ் கோ. ரிச்சா, என்னாச்சு ரிச்சா? சரி, சுரபி எங்க? சுரபி எங்கேயும் காணாம போயிட்டா. காணாம போயிட்டானா? நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க? ஆமா, 2 பேரும் ஒன்னா தான் இருந்தோம். எனக்கு கால் வந்தது, அப்படியே நான் பேசிக்கிட்டு முன்னாடி போயிட்டேன். அப்புறம் அவளை எங்கேயும் காணோம். அவ இங்க ஏதாவது பக்கத்துல போயிருப்பா. நான் இங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன். ஆனா அவ இங்க இல்லவே இல்ல. இப்படி திடீர்னு சுரபி எங்க காணாம போனா? ஒண்ணு பண்ணுவோம், நம்ம போய் அவளை தேடுவோம். நாங்க போய் பாக்குறோம். சுரபி ரிச்சா கூட டீ குடிக்க போயிருக்கா. ரிச்சா கூட உங்கள யாரு ரிச்சா? சார், அவ இங்க இல்ல. அவ இங்க இல்லன்னா எங்க இருக்கா? சார், ரிச்சா அவளோட ரூம்லயும் இல்ல. கேம்பஸ் முழுக்க தேடி பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. அவ எங்க போயிருக்க போறா? உங்களோட தானே இருந்தா? தெரியல சார், அவளை காணோம். அவ எங்க இருக்கானே தெரியல. அது சரி, அவ உங்க கூட கேண்டி கேவ்ல இருந்து திரும்ப வந்தால? ஆமா மேம், நாங்களாம் ஒன்னாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தோம். ரொம்ப விசித்திரமா இருக்கு. கேஷவ் கேனரி கேவ்ல கொலை நடந்திருக்கு. சுரபி கேனரி கேவ்ல காணாம போயிருக்கா. இப்போ ரிச்சா ஹாஸ்டல்ல இருந்து காணாம போயிருக்கா. இதுல வேற ஏதோ ஒரு கதை இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்ரேயா, நிக்கல், ஒரு வேலை பண்ணுங்க. ஹாஸ்டலுக்குள்ள போய் சுரபி அப்புறம் ரிச்சா 2 பேரோட ரூமுக்குள்ளேயும் போய் ஒரு இடம் விடாம நல்லா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு குழு கிடைச்சே தேரும்.
மேம் நீங்க எங்க கூட வாங்க. ம். அப்புறம் நீங்க எல்லாரும் யாரெல்லாம் கேனரி கேவ் போயிருந்தீங்களோ எங்க கூட மறுபடியும் கேனரி கேவுக்கு வர்றீங்க, ஓகேவா? இதெல்லாம் நடந்தப்போ, அதாவது சுரபி காணாம போனப்போ உங்க எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரும் இங்கதான் இருந்தீங்கன்னு? ஆமா சார். ஒரு நிமிஷம் போகும்போது நாங்க இங்க இல்ல சார், மேல இருக்கிற குகையில இருந்தோம். நீ தானே சொன்ன அப்போ சுரபி டீ ஸ்டால்ல இருந்தான்னு. ஆமா சார், நாங்களாம் இங்கிருந்து தான் மேலே போனோம். இங்க இருந்தா? ஆமா சார். அப்போ சுரபியும் ரீச் ஆகும்? சார் சுரபி அவளும் கீழே டீ குடிக்க போனாங்க சார். அப்புறம் நீங்க எல்லாருமே அந்த குகைக்கு மேலே போயிட்டீங்க. அப்புறம் ரிச்சா அதுக்கப்புறம் வரவே இல்லை. இல்ல சார், அதனாலதான் நாங்க திரும்பி சுரபியை பார்க்கறதுக்கு ஸ்டாலுக்கு போனோம். நீங்க டீ ஸ்டாலுக்கு போனீங்க. அப்போ சுரபிய கடைசியா பார்த்தது டீ ஸ்டால்லன்னா நாம உடனே அங்க போயாகணும். இதான் அந்த டீ ஸ்டாலா? இங்க தான் சுரபியும் ரிச்சாவும் டீ குடிக்க வந்தாங்களா? ஆமா சார், நாங்க இந்த வழியா தான் சார் மேலே போனோம். இந்த வழியாவா? ஃப்ரெடு, அந்த ஸ்டால்காரனை கூட்டிட்டு வா. அது சரி, இந்த இன்னொரு பாதை இருக்கே, இது எங்க போகும்? தெரியாது சார். சார் வந்துட்டாரு. ஒரு விஷயம் சொல்லு. சொல்லுங்க சார். இதோ இந்த பாதை இருக்கு, அது எங்க போகுது? சார் அப்படியே மேலே போனா ஒரு காடு வரும் சார், அந்த காட்டுக்குள்ள போயிடும். மேல இருக்கிற குகை கிட்டயா? ஆமா சார். அப்படின்னா மேல போறதுக்கு 2 வழி இருக்கா? அது சரி, முந்த நேத்து இந்த பொண்ணை பாத்தீங்களா? ஆமா சார், முந்தானத்து இந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு கூட வந்தா இங்க என் கடையில் டீ குடிச்சா சார். அது சரி, அந்த பொண்ணு எந்த பக்கமா போனா உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? தெரியாது சார். அப்ப கவுண்டர்ல கூட்டம் நிறைய இருந்ததுனால அவ எந்த பக்கம் போனான்னு தெரியல சார். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நீ கிளம்பு. இந்த பாதை இந்த வழியா அப்படியே குகையை நோக்கி போகுது. அப்புறம் இந்த பாதையும் காட்டு வழியா போய் மற்ற குகைக்கு தான் போகுது. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இந்த கேனரி கேவுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சார் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கு சார். 11 மணிக்கா? அப்புறம் சார் சுரபியும் ரிச்சாவும் இங்க டீ குடிக்கிறதுக்காக நின்னுட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் ஜக்கி கைடோட மேல போயிட்டோம் சார். மேல போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்கும் சார். 15 நிமிஷம் அப்படின்னா ஒரு 11:15 இருக்குமா? ஆமா சார். அப்புறம் 1/2 மணி நேரமா நாங்க அவங்க 2 பேருக்காகவும் மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதாவது 12:45 வரைக்கும். ஆமா சார். அப்புறம் நாங்க அவங்க 2 பேருக்கும் போனுக்கு கூட ட்ரை பண்ணோம். இங்க நெட்வொர்க் இல்ல, அதனால யார் போன்ல இருந்து கால் போல. அதனால நீங்க எல்லாரும் இந்த பாதை வழியா அவங்கள தேடி இங்க வந்திருக்கீங்க, என்ன சரிதானே? ஆமா சார். ஆமா சார், திரும்பி வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். அப்படின்னா 1 மணிக்கு மறுபடியும் நீங்க இந்த டீ ஸ்டாலுக்கு வந்துட்டீங்க. இங்கதான் நீங்க ரிச்சாவை பாத்தீங்களா? அவளும் சுரபிய தேடிட்டு இருந்தா. எஸ் மேம். ரிச்சாவை பார்த்துருக்கீங்க, தனியா சுரபிய தேடிட்டு இருந்தா 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும். அப்படின்னா சுரபி 1 மணி நேரத்துல தான் இவங்க கண்கள்ல இருந்து மறைஞ்சிருக்கா, அதாவது காணாம போயிருக்கா. கிரேட் ஜாப் செஞ்சிருக்க, கிரேட் ஜாப். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன், ஓகே? சார் டாலுக்கு சார் என்ன சொன்னாரு? ஃப்ரெடி, அந்த ரத்தக்கரை படிச்ச துணி நமக்கு கிடைச்சது, அது சுரபியோட ரத்தம். அப்படின்னா சார் சுரபி அந்த காட்டுக்கு போயிருக்காளா? ஆனா
ஏன்? அப்புறம் எப்படி? அவளை கொலை பண்ணது யாரு? இது எல்லாத்தையும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஜக்கி இது எல்லாத்தையும் அவன் தான் சொல்லுவான். சார் ஆனா அந்த ஜக்கியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. போதை ஃப்ரெடி, மது போதை. இந்த போதை இருக்க அது மனுஷனை கொடுமைக்காரனாக்கிடுது. தன்னோட ஒரு நாள் ராத்திரி போதைக்காக ஜக்கி சுரபி காதுல போட்டிருந்த கம்மலை வித்திருக்கான். அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் அப்புறம் சாப்பாட்டுக்காக அவளுக்கு மறுபடியும் பணம் தேவைப்பட்டு அப்புறம் அவன் இன்னொரு கம்மலையும் விக்கிறதுக்காக போயிருப்பான். ஆனா அது சாதாரண தங்க வியாபாரி கிட்ட இல்ல. ஆமா சார், அவன் திருடின பொருளை விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போயிருக்கணும். இல்லனா ரெகுலரா இவன் வேலை இதே தான் வச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அப்ப ஃப்ரெடு போய் விசாரிங்க ஜக்கியோட ஏரியாவுக்கு பக்கத்துல அந்த மாதிரி இடம் எங்க இருக்குன்னு. திருட்டு பொருளை வாங்குற இடம் எங்க இருக்குன்னு விசாரிங்க. சார் சார் ரிச்சாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். என்ன சார்? ரிஷா 2 மாசத்துக்கு முன்னாடி 2 நாள் காலேஜ் லீவ் போட்டிருக்கா சார். அவளுக்கு உடம்பு முடியாம சார் இருந்திருக்கலாம். உடம்பு சரியில்லாதவ எதுக்கு சார் பூனே போனோம்? நீ என்ன சொல்ற? சார் ரிஷா காலேஜ்ல லீவ் போட்ட அன்னைக்கு பூனேல ஹாப்பி ஸ்டே ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கா. பூனே போயிருந்தாளா? ஆமா சார். பூனேக்கா? எதுக்கா இருக்கும்? ஹாப்பி ஸ்டே ஹோட்டல். அங்க விசாரிச்சு பாத்தீங்களா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நான் விசாரிச்சேன், ஆனா அவ எதுக்கு போனான்னு தெரியல சார். அப்படியா? சரி, அதை நாம கண்டுபிடிப்போம். ஹாப்பி ஸ்டே ஹோட்டல் பூனே. இது ரிச்சா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஹோட்டலில் மிஸ் பியூட்டி கான்டெஸ்ட்டில் ஆர்கனைசராக இருந்தாங்க. அப்போ தான் சார் இவங்க வந்தாங்க. வேற யாராவது கூட இருந்தாங்களா? ஆமாம் சார், இன்னும் நிறைய பேர் அவங்க கூட இருந்தாங்க. அவங்களோட லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கும்ல? ஆமாம் சார், ஒரு நிமிஷம். சார், ரிச்சா காணாம போனதுக்கும் இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இங்கே பாருங்க சார். சுரபி இந்த கான்டெஸ்டோட வின்னரா? அப்ப இதுவும் இருந்திருக்கு. கான்டெஸ்ட் நடந்த சமயத்துல போலீஸ் கேஸ் ஆச்சா? போலீஸ் கேஸ். எந்த ஆஃபீஸர் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரோ அவரை போய் சந்திப்போம். இங்க பாருங்க, இந்த திருடனை பார்த்துருக்கீங்களா? நாங்க சிஐடிஸ். சிஐடிஸா? சிஐடியா? இந்த திருடனை தேடிட்டு இருக்கோம். இவனை பார்த்துருக்கீங்களா? சாரி சார், இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததே இல்லை. சார், அவன் இங்க வரல போல இருக்கு. வேற எங்கேயாவது போய் பார்ப்போம். தப்பிச்சோம். அவனை கூப்பிட்டு வா. சரி, வா வா. தேங்க்யூ. எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க. நானும் உங்களுக்கு பரிசு கொடுக்க போறேன். இது தங்க பிஸ்கெட் ஆச்சே. பாஸ், ரொம்ப பசிக்குது. ஏய், ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாதுண்ணா. நான் தான் சொன்னேன்ல, என் சைஸை வச்சுலாம் இடம் போடக்கூடாது. நான் வேணா ஆளுக்குள்ளமாக இருப்பேன், ஆனால் என் கெத்து ஹைட்டாக இருக்கும். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதை பாருப்பா, இது இருக்குல்ல, இந்த எல்லா சரக்கையும் எங்ககிட்டயும் நீ வித்துரு. உனக்கு நான் நல்ல அமௌண்ட் கொடுக்குறேன். என்ன பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போகிறேன் போயோ. இது உள்ளூர் சேல்ஸுக்கெல்லாம் கிடையாதுயா, வெளி ஆளுங்களுக்கு கொடுக்கறது. அதாவது அவுட் ஆஃப் இந்தியா. என்னோட சரக்கு அங்கே செம வேலைக்கு போகும் தெரியுமா? இதை பாருப்பா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு உதவி செஞ்சேன்ல,
நீ இப்போ பதிலுக்கு எனக்கு உதவி பண்ணு. ஓ எங்ககிட்ட கூட தங்கம் இருக்கு. அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண. அப்படியா? அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன விஷயம் தானா? சரி, உங்க சரக்கை இப்ப எடுக்க இது பார்க்கலாம். இப்போ காட்டுறேன். காட்டியா? ஒரு நிமிஷம், இதை எடுக்கிறேன். ஆமாம் ஆமாம். எடுங்க எடுங்க. இங்க இருக்கு, நிறையவே இருக்கு. ஸ்வாதின்னு பேர் கொண்ட கண்டஸ்டன்ட் வண்டியில போயிருக்காங்க சார். அந்த டிரைவர் பேர் பல்லு. அவங்க போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ இது ஆக்சிடென்ட்னா ரிஷா ஏன் கேஸ் ஃபைல் பண்ணோம்? ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்தபோது டிரைவருக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல. அதனால தான் ரிச்சாவுக்கும் ஒரு சந்தேகம், ஒருவேளை பல்லு தான் ஸ்வாதியை கொலை பண்ணிருப்பானோன்னு. அப்புறம் அந்த டிரைவர் பல்லு என்ன சொன்னாரு? நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிரைம் சீன்ல நடந்த ஆதாரங்கள் எல்லாமே அகெயின்ஸ்டா தான் இருந்துச்சு. அதனால உள்ள தூக்கி போட்டாச்சு. சரி, இந்த பல்லு எந்த ஜெயிலில் இருக்காரு? பல்லு இறந்தாச்சு சார். யாரோ ஜெயிலு உள்ள வச்சே போட்டு தள்ளிட்டாங்க. பல்லு இறந்துட்டாரா? ஓகே, இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார். எனக்கு இந்த ரிச்சா மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ரிச்சா இந்த சொரபி கூட ஹோட்டலில் இருந்திருக்கா. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. இந்த 3 பேருக்குள்ள நடந்த விஷயம் என்ன? ஐட்டம் சூப்பரா இருக்குதே. ஆனா இன்னொன்னு எங்க போச்சே? அதான்பா, இன்னொரு கம்மலை காணுமே. இதை வித்தான் பாருங்க. அவன் கையில ஒன்று தான் இருந்தது. அவனுக்கு பணம் அவசரமா தேவைப்பட்டது. அதான் இந்த பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஓ அப்புறம் இந்த கம்மலை வித்தவன் அவனோட பேரு ஜக்கி தானே? சிஐடி. சிடி சொன்னேன்ல சொன்னேன்ல. நான் தான் சொன்னேனேயா, என் ஹைட்டை வச்சு எடை போடாதீங்கன்னு சொன்னேன்ல. என் உயரம் என்னமோ கம்மி தான்யா. ஆனா நான் பண்ற வேலைலாம் ரொம்ப பெரிய வேலை. என்ன ஃப்ரெடி சார்? எஸ் சார், எஸ் சார். இப்போ ஜக்கியை பத்தி என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இல்லைனா சொல்ல வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் ஜக்கி வந்தா. இந்த கம்மலை கொடுத்தா. அப்புறம் தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்குன்னு சொன்னான். அவன் தண்ணி அடிக்கிறதுக்காக இதை வைக்கிறேன்னு சொன்னான் சார். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது சார். ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கம்பளை எங்கே திருடினா, அப்புறம் பணத்தை வாங்கிட்டு எங்கே போனா எங்களுக்கு தெரியாது சார். ஆனா எங்களுக்கு தெரியுமே. நான் இப்போ ஏசி சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜகி இங்கே தான் எங்கேயாவது ஒயின் ஷாப்ல உட்காந்து இருக்கணும். அதுக்குள்ள ஃபோன் பண்ணி 3 பேரையும் போலீஸ்ல ஒப்படைங்க. 3 பேருமா? ஒன்னு சிஐடிக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லனா ஜெயிலுக்கு போகணுமா? ஐயோ குள்ளமணி, நீ கிடையாதுயா. அவங்க 3 பேரும். ஓ ஏய், ஹலோ. சார் ஏ வெயிட்டர், எவ்வளோ நேரம் ஆச்சு நான் சிக்கன் டிக்கா கேட்டு? சீக்கிரம் கொண்டு வா. அப்புறம் இதுவும் எடுத்துட்டு வா. என்ன சார், பாரே காலியாக இருக்கு. உங்களுக்கு இந்த சீட் தான் கிடச்சிதா? என்ன நியாயம் இதெல்லாம்? பாருங்க, அங்கே சேர்ஸ்லாம் காலியாக தானே இருக்கு.
இது என்னது? கம்மல். சுரபியோட கம்மல். சுரபி சுரபியா? தெரியும் தானே? சுரபி எங்க? அது அவங்க கெனரி கேவ்ஸ். கெனரி கேவ்ஸ். கெனரி கேவ்ஸ்ல என்ன நடந்தது சொல்லு. அவளை அடக்கம் பண்ணிட்டோம். என்ன? கெனரி கேவ்ஸ்ல அடக்கம் பண்ணிட்டோம். அப்ப சுரபிய நீ கொன்னுட்டியா? இல்ல நான்லாம் கொலை பண்ணல. அந்த கிளீனர் கேசவ் தான் சார் கொலை பண்ணா. கேஷவா? சார் நான் கொலை பண்ணல சார். சுரபிய சொன்னது கேஷவா? அப்புறம் நீ கேஷவ கொன்னு இருக்க. எதுக்கு? அது வந்து சார் அவன் கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவன் கழுத்தை நெரிச்சிட்டேன் சார். யார் சொல்லி இந்த மாதிரி செஞ்ச? யார் சொல்லி இத செஞ்ச? சார் நான் அவங்க பேரை சொன்னா என்ன அவங்க கொன்னுடுவாங்கல்ல சார். அப்படியா? நாங்க உன்னை விட்டுடுவோமா? யார் சொல்லி இந்த காரியத்தை செஞ்ச? ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு. ரிச்சா சொன்னதுனால செஞ்சியா? இல்ல சார். ரிச்சா என்ன கொலை பண்ண சொல்ல சார். உனக்கு கொலை பண்ண சொல்லி யார் பணம் கொடுத்தது? யார் பணம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அது சீக்கிரம் வாங்க. அவன் உள்ளதான் இருக்கணும். என்னாச்சு ரிச்சா? சுரபி எங்க? சுரபி எங்கேயும் காணாம போயிட்டா. சித்தார்த், சித்தார்த், சித்தார்த் என்ன காப்பாத்து. சித்தார்த் என்ன காப்பாத்து. சித்தார்த் என்ன காப்பாத்து. எனக்கு சாவ விருப்பம் இல்ல. எனக்கு சாக விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. நல்லா சத்தம் போட்டு அழுறிச்சா? அப்பதான் என் தங்கச்சியோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அப்புறம் இன்னைக்கு உன்னோட அழிவு நாள். அப்புறம் நீ மேல போய் என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பும் கேளு. நான் இந்த மும்பையை விட்டு போயிடுறேன். நான் யார்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுடு. வேண்டாம் 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 வேண்டாம். ப்ளீஸ் என்ன விட்டுடு. வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்னை காப்பாத்துங்க. இல்ல இல்ல, உன்னை கெஞ்சி கேக்குறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடு. என்ன காப்பாத்துங்க. அசையாதீங்க. குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி, சிஐடி கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. புரிஞ்சதா? இப்பவும் ஓடணும்னு நினைக்கிறியா?
சுவாதிய கொலை பண்ணதுக்கு பழி வாங்கறதுக்காக இது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ரிச்சாவும் சுரபியும் சேர்ந்து என் தங்கச்சிய கார் ஆக்சிடென்ட்ல கொன்னுட்டாங்க. சொல்லு ரிச்சா, எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்ச? அந்த சுவாதி எப்பவுமே பியூட்டி கான்டெஸ்ட்ல அவ தான் ஃபர்ஸ்டா இருந்தா. அவளை என்னால தோக்கடிக்க முடியல. அதனால கொன்னுட்டா இல்ல? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இப்படி ஒரு குறுக்கு வழியா நீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல? முதல்ல இவ சுரபியோட சேர்ந்து சுவாதிய கொன்னுட்டா. ஆனா சுரபி பியூட்டி கான்டெஸ்ட்ல வின் பண்ண உடனே அவளை பார்த்து இவ பொறாமப்பட ஆரம்பிச்சா. அப்புறம் இவ கேஷவுக்கு பணம் கொடுத்து சுரபியை கொல்றதுக்கு பிளான் பண்ணாங்க. இவ கேஷவ் கிட்ட பணம் கொடுத்து சுரபியை கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் கதவுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்டேன். அப்புறம் நீ கேஷவுக்கு பின்னாடி ஜக்கியை அனுப்பி வச்சிருக்க. அதாவது கேஷவ் ரிச்சாவை கொன்னானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, அப்படிதானே? ஆமா, ஆனா கேஷவ் ஜக்கிய பாத்துட்டான். 2 பேருக்குள்ள சண்டை நடந்து ஜக்கி கேஷாவோட கழுத்தை நெரிச்சிட்டான். கேஷவ் சுரபியை காட்டு பாதையில எப்படி கூட்டிட்டு போனா? சாக்கு போக்கு சொல்லி நான் போன்ல பிஸியா இருக்கிறத பார்த்ததும், அப்போ வா ரிச்சா, 1/2 மணி நேரமா நம்ம இங்க நிக்கிறோம், டைம் ஆயிடுச்சு, இப்பயாவது என் கூட வாயேன். இல்லப்பா, நான் இப்போ ஒரு முக்கியமான கால் பண்ணணும். மேடம் உங்களை மேல வர சொல்லி சொன்னாங்க. இதோ கேஷவும் வந்துட்டான். அதுக்கு தான் சொல்றேன், நீ போ. இங்க பாரு, அங்கே போன் நெட்வொர்க் கிடைக்காது. அப்புறம் என் மாம் கிட்ட முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். சோ வாட், போற வழியில பண்ணிக்கோ. அவங்க இன்னும் பயந்துகிட்டு இருப்பாங்க. 2 நிமிஷத்துல அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நிச்சயமா? ப்ளீஸ் சீக்கிரமா வந்துரு. வாங்க போலாம். மேடம் இந்த பக்கம் போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி போனா 5 நிமிஷத்துல போயிடலாம். சீக்கிரம் போயிடலாம். அப்ப இந்த பக்கமே போலாம். அதனால சுரபியோட கூப்பிட்டும் போது நீ சாக்கு சொல்லிட்ட. ஏன்னா அப்பதான் கேஷவ் சுரபியோட கதையை முடிக்க முடியும். நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு. ஏய் சித்தார்த், நீ இவங்களோட நண்பன்ல, இவங்களை தடுக்க நீ ஏன் முயற்சி பண்ணல? நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. தவறான பாதையில போற ஒருத்தர் கடைசியா போய் சேர்ற இடம் தூக்கு கயிறுங்கிற விஷயத்த. உங்களால 2 அப்பாவிங்களோட உயிர் போயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். தூக்கு தண்டனை.